வாட்சர் மாதிரி இருந்தீங்க சார். அதான் சார் உங்க பாக்கெட்ல அடிச்சுட்டேன் சார். சார் விடுங்க சார். சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, இனிமே அவர் பாத்துக்குவாரு. எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க போய் இறங்கிக்கிட்டு வண்டி அனுப்பிச்சுடுங்க. ஓகே, தேங்க் யூ. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். எப்பா இவங்களை கொண்டு போய் அவங்க இடத்துல இறக்கி விட்டு சீக்கிரம் திரும்பி வா. சரிங்க சார். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஓகே, தேங்க் யூ. வரேன். மறுபடியும் வந்துட்டானா? இவங்க கூட பெரிய தொல்லையா போச்சே. பிக் பாக்கெட்டா மேல் பாக்கெட்டா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? நான் பண்ணது இருக்கட்டும் விடு. நீ என்ன பண்ணிட்டு வர தெரியுதா உனக்கு? என்ன திருட மிக சல்ட் அடிச்சு வர. யாரா திருட? ரஜீப் லேத்தி மாதிரி அடிச்சு வர. என்கிட்ட வெள்ளா இருக்கிறதே பல்லு ஒட்டுதான், அதையும் கழட்டிட்டியா? நாங்க என்ன உங்களுக்கு இலக்காரம் தான்? ஏன்னா நாங்க 1.5 பிட்பாக்கெட் அடிக்கிறோம் பாரு. 1.5 கோடி ரூபாய் அடிச்ச விட ராஜ மரியாதை வழி அடிச்சு வர. யாரு அந்த ஹேண்டிகேப்டு 1.5 கோடி அடிச்சவனா? அவன ஹேண்டிகேப்டு எல்லாம் ஆக்டியா? பல்லவ பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றாங்க. பாத்து மெதுவா இருங்கப்பா. பாத்து மெதுவா. டாடா டாடா. ஹெராயின் அவனே கடத்துற மாதிரி கடத்தி அதுல காவாசிய பெட்டிக்கில போட்டு உங்ககிட்ட கொடுத்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கிறான். இல்ல நாடகம் சார், நாடகம். போன தட இன்னும் நம்பல நீ? சார் தொப்பிய போட்டு சார், அடையாளமே தெரியல, கூட்டாளி கணக்கா இருக்க. ஆஹா, உள்ள வெளிநாட்டு போனோமா? ஒரு கட்டுக்குள்ள கட்டா இவ்வளவு நோட்டா? ஏய் கொண்டே கட் பண்றா. எத்தனை வாட்டி அவன பஸ்ல பாத்துருக்க? ஒரு 3 வாட்டி இருக்கு சார். அந்த ஹேண்டிகேப் எங்க இறக்கி விட்டு வந்த? பக்கத்துல ரவையில இறக்கி விட்டேன் சார். போய் வண்டி ஸ்டார்ட் பண்ண, நான் வரேன். ஓகே சார். ஆமா, அவனை யாருன்னு நீ சொன்ன? கண்டக்டர். அவன் யாருன்னு உனக்கு காட்டுறவா? சார் அவன் இங்க இருக்க மாட்டான் சார். 6ல டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். செக்ஸியா ஏன் ஜிப்ல? ஏங்கடா? வணக்கம் சார். ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு காட்டணும். ஸ்டூடெண்ட் இல்ல சார், கண்டக்டர். வாய மூடு. பிரின்சிபால் கூப்பிடுவா சார்? வேண்டாம், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே, ஃப்ரெண்ட்லியா வர்றேன். கவுத்துறோம். வாங்க சார். தம்பி ஆடுறாங்க. இப்ப நான் சொல்றேன் சார், அவன் கண்டக்டர் சார். ஏண்டா என்ன இப்படி சாகடிக்கிற? நான் பொய்யா சிரிக்கிறேன் சார். வா வா உள்ள வா. எல்லாம் அங்கே நின்றுதா இப்படி ஸ்டார்ட் பண்ண வேணாமா? யோ பீடி சிகரெட் போட்டு வாயா, பாப்கார்ன் வேணா எடுத்துட்டு வா. அடே வழி ஊடியா, இடம் வேணாமா? எத்திராஜ் காலேஜ் ஒன்று கொடுப்பா. போங்க போங்க, முன்னாடி போங்க. ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். கையை காட்டுங்க. எதுக்கு கையே? கயிறு கட்டதான். எல்லாம் கயிறுல மணி கட்டுவாங்க, நீங்க மணிக்கே கயிறு கட்டுறீங்க. என்ன கயிறு இது? ராக்கி. பரவாயில்லையே, கலர் கயிறுக்கெல்லாம் ஹிந்தி பேர் வச்சிருக்கீங்க. யார் மேல நிறைய அன்பு இருக்கோ அவங்களுக்கு கட்டுறதுயா? அன்புன்னா லவ் தானே? கட்டுக்க கட்டுக்க. சிவா பாத்தியா எத்தனை லவர்ஸ்னு? 4 5 6. எங்கம்மா போனோம்? அகஸ்தியர் கோயிலுக்கு. எல்லாத்தையும் எதுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு பாதியை வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியதானே? பாதி என்ன, முக்காவாசி வீட்ல தான் கீது. அது சரி. ஆமா, உங்க புருஷனுக்கு எங்க வேலை? எங்க வேலை? 5 வருஷமா சும்மா தான் குந்தி நிக்குது, வேலையே இல்லாம. போய் தானே சொல்ற. என்ன சிவா, சௌக்கியமா? வாங்க வாங்க உட்காருங்க ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஓ தங்கம், சௌக்கியமா இருக்கியா? உங்க அண்ணன் தானே வண்டி ஓட்டுறது, கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்லுமா. இந்த ஃபாதர் ஹோம்ஒர்க் தானே? ஆமா. இந்த எது காசு?
நீங்க எவ்வளவு உதவி பண்றீங்க, நான் இதை கூட செய்யக்கூடாதா? ஏமா லவ்னு சொன்னீங்களான்னு கட்ட சொன்னா திடீர்னு எல்லாரும் அண்ணன்ட்டீங்களே. ராக்கி எல்லாம் அண்ணனுக்கு தான் ஏன் கட்டுவாங்க பேக்கு. அப்ப லவ் நீங்களே. லவ்னா சகோதர பாசண்டா குடாங்கு. எல்லாரும் சகோதரன்ட்டீங்கன்னா என் குடும்பம் எப்படி விருத்தி ஆகுறது? ஆமா டிரைவர் அண்ணனுக்கு தான் ராக்கி கட்டுவீங்களா? ஏன் இந்த அண்ணனுக்கு கட்ட மாட்டீங்க? யாரு இவர அண்ணன்? என்ன? எங்களுக்கு கண்ண டாடா. அது மட்டுமா எங்க காதல் ஐயோ, ஆளை விட்டுடுமா? எது மேலடா ஏத்துன? வாட்டர் பாட்டில் மேல ஏத்திட்டேன்பா. வாட்டர் பாட்டிலா? ஐயோட சத்தம் வந்துச்சடா. அந்த வாட்டர் பாட்டில பாக்கெட்ல வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஓ நாயா குவார்டர் பாட்டில உடைச்சிட்டா துத்துக்குடியா? பாத்தியா, புடச்சோமேனு சந்தோஷப்படாம பாட்டில் உடைச்சுன்னு வருத்தப்படுறானே, இவனை உண்மையில விட்டு ஏத்தனானா? நான் அந்த திட்டுற பாத்தியா? இவனுக்கு அண்ணனா? ஏய், டிவி ஸ்டாண்டா நானு? கொஞ்சம் விட்டு அமுக்கிடுவீங்களா? எடுமா கைய. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. 5:30 மணிக்கு தானப்பா. உனக்கு அக்கறையா கிடையாதுடா. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பயம் பக்தி இருக்கணும். சரி வேணா சொல்லு, போகும்போது பிள்ளையார் கோயில கும்பிட்டு போயிடலாம். ஏய், நில்லுடா, டேய். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை சார் தேடிட்டு வந்தேன். கூப்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டோமா? கரெக்ட் சார். இது என்ன தெரியுதா? இது வரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்தேன், இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரொமோஷன் ஆயிட்டியா? கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பார். ஆட்டோ வருது, 3 பொண்ணுங்க போகுது, அம்பாஸ்டர் கார் வருது, சைக்கிள் வருது. அவனும் வருவான் சார். நான் ஆக்டிங் கொடுக்குறான் சார் அவன். அவனை மாட்டி விடுறேன்னு சொல்லி நீ பல்லு சட்டை மாட்டி. ஐயோ 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 ஐயோ, என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். இந்த பேக் அவன் தான் சார் அடிச்சான். கண்டக்டர் சார் அவன். அப்படிங்கிறத மாட்டான் சார். 1.5 கோடி அடிச்ச கேடி மாதிரியா சார் அவன் நந்து வாரா. ஏன் தம்பி இவ்வளவு லேட்டு? ஏட்டா இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு அவன. கம்முனடே. ஆமா உங்க யூனியன் மீட்டிங் தானே போறேன்? ஆமா சார். நாங்களும் அங்கதான் போறோம். வண்டியில ஏறி உட்காரு, நாங்க டிராப் பண்றோம். தேங்க்யூ டேய், இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்ச? சார் எங்கிட்ட தான் சார் அடிச்சு வந்துட்டான். நான் தான் சார் கண்டக்டர். புழுகுறான் சார். இவன் டிரைவர் சார். அவன் தான் சார் கண்டக்டர். சார் ஆகி பாருங்க சார். நாம ஆக்ட் கொடுக்குறான் சார். யார் ஆக்ட் பண்றது? இப்ப நீ தான் ஆக்ட் பண்ற. கண்டக்டர் டிரைவர்ங்கற, டிரைவரை கண்டக்டர்ங்கற. சார் நீங்க கூட பேசிட்டே டக்கு நீங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவன் செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறான் சார். ஆகி பாருங்க காலத்துக்கு போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட்டு சார். ஏப்பா கண்டக்டர், நான் தான். இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? வேணாம் சார். பாவம் யார் பெத்த பிள்ளையோ சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார். ஓவர்ரா டேய். டேய் எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? Shut up. அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்து பேசுறானே. Stop it. இவ்வளவு டயலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல ஒருத்தன் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு. திருட்டு பயல. கொண்டாட பேக்க. இந்தாயா. தேங்க்யூ சார். தம்பி நீ வண்டியில ஏறு. சரி சார். லேட்டா வந்தா இவங்க அடிச்சிருப்பாங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்குது பாரு கை. சார் எவ்வளவு ஆடிக்கு அப்படி பண்ணா அவன் ஐயோ இப்படி ஏறானே சார். டேய் அவன் எங்கடா யாருனா? நான் எல்லாம் தூக்கி விட்டேன். எங்கடா? எந்த ஊர் ராஜா? ஐயோ பேர் நான் பண்ணு. டேய் என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? டாடா. சார் இப்படி டாடா காட்றா சார். பேட்டா பிஞ்சிரும் படவா. பேசுறலாம் நல்லா ரைமிங்கா பேசுங்க. ஆனா டைமிங்க விட்டுருங்க. எப்படி? டேய் நான் டிரைவர் தான், அவன் கண்டக்டர் தான். இதுதான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த Dress. இது எங்க வேணா போய் சொல்லிக்க. உன்னால ஒண்ணும் போடி. ஐயோ ஒருத்த பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் தான் திருடன்னு சொல்றான். இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியக்கார மாதிரி தானா பெண திண்டிருக்கா. அவன்கிட்ட என்னடி பேச்சு? வாடிங்க. என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்களே. யாரு பேசுறாங்க? ஒருத்தன் தூங்கும் போது அவன் குருடன் ஆயிடுறான். உண்மையை பேசாதப்ப அவன் ஊமையாயிடுறான். தர்மம் கேட்கும் போது செய்யாதவனுக்கு கை இல்ல, நல்லதை கேட்காதவனுக்கு காது இல்ல. இதெல்லாம் நான் சொல்லல, ஃபாதர் கருணாகரன் ஐயா சொன்னது. ஊனங்கிறது உடம்புல இல்ல, அவங்க மனசுல தான் இருக்கு. இப்ப அவர் நம்ம கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது நமக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. ஃபாதர் கருணாகரன் ஐயா அவர்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டி அந்த நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உடல் ஊனமுற்றோர் ஆதரவு இல்லங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. முக்கியமான இந்த நேரத்துல ஐயா நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். யார் செய்த முயற்சியோ யார் செய்த புண்ணியமோ உலக நாடுகள் அனைத்துமா சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய
கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் தவணையாக ரூபாய் 15 கோடிக்கான காசோலையை வழங்குவதற்காகத்தான் இவர்கள் அனைவரும் கனடா நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் இந்த விழாவையே ஏற்பாடு செய்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக நிதி உதவி வழங்கும் இந்த விழா ஒரு இரங்கல் கூட்டமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் அடுத்த தலைவராக பொறுப்பேற்க தொழிலதிபர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வரும் வியாழன் அன்று முறைப்படி தலைவர் பதவியை ஏற்க உள்ளார். அன்றே இந்த வெளிநாட்டின் உதவித்தொகை அவரிடம் வழங்கப்படும். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வந்து அன்னாரது திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து 2 வார்த்தைகள் பேசுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பா என்னாச்சு? என்னப்பா பண்றது? எல்லாம் வீதி. அவர் போய் சேர்ந்துட்டாரு. கவலைப்படாத. அதான் உங்களுக்கு உதவுறதுக்கு புது தலைவர்ன்றார்ல. அமைதி பேசாம இருக்கும் சார். அவன் ஏதோ ஹேண்டிகேப்ட், நீங்க மெழுகுவர்த்தி ஏத்துங்க. ஆமாங்க சார். சிஸ்டர்